மாப் சைக்காலஜின்னு ஒன்று இருக்குது. அந்த கூட்டம் வந்து ஹிஸ்டரிக்கலா இருக்குது. அது உங்களை தான் தலைவனை பார்க்க வந்தது, சினிமாக்காரனை பார்க்க வந்தது. பேச்சை கேட்கணுங்கிற குறைவானவர்கள். நீங்க அந்த லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண என்ன புத்தி அது? நான் கேட்கறேன். தன்னை தானே ரசித்து கொள்ளக்கூடியது. இது கால் நார்சிஸ்ட் காம்ப்ளெக்ஸ். கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்குது. என்னங்க இது? எப்படிங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்படி பிஹேவ் பண்ண முடியும்? லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்றது, ரசிக்கிறீங்க அந்த கூட்டத்தை. 8 மணி நேரம் சோறு தண்ணி இல்லாம நிக்கிறான், வெயில்ல நிக்கிறான். பாருங்க, எவனோ பின்னால சதி பண்ணா, அந்த மந்திரி பண்ணா, எக்ஸ், இதெல்லாம் கதை அழகாதீங்க. முதல்ல அந்த கூட்டத்தை, அந்த இடத்துக்கு நீங்க ஏன் போனீங்க? அவன் பர்மிஷன் கொடுத்ததாவே இருக்கட்டும், எதுக்கு அக்செப்ட் பண்ணீங்க? சரி, அப்படி போனீங்கல்ல, அவங்க 50 மீட்டர் முன்னாலே வந்து டிஎஸ்பி வந்து சொல்றாரு இல்ல, போவாதீங்க, போய் மாட்டுவீங்கன்னு. எதுக்கு மீறி போனீங்க? என்னங்க இது? 10 நிமிஷம் பேசுறது வாரத்துக்கு ஒரு நாள் வந்துட்டு, அதுக்கு இவ்வளவு அலம்பல, இவ்வளவு பெரிய கூட்டம், கடைசியில இவ்வளவு பெரிய டிராஜடியில வந்து நடந்திருக்கு. ஏன் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்ல போல, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவங்களுடைய குடும்பத்துக்கும் ஆறுதல் சொல்ல போகாம உடனடியாக கரூர்ல இருந்து சென்னை திரும்பி இருக்கு? எனக்கு அதுல ஒரு ஆச்சரியமும் இல்லைங்க. எல்லாரும் இதை கேட்கறாங்க, மன்னிக்கணும். அரசியல் கட்சி தலைவரா இருந்தா போவாருங்க. அவர் அரசியல் கட்சி தலைவரே இல்ல, அவர் ஒரு அடிப்படையில் நடிகர். பிரச்சனைகள் வந்தார், அவர் ஓடி ஒளிகிறார். ஒரு அரசியல் கட்சி தலைவர், நீ ராணுவத்தையே வச்சு தடுத்தாலும் அவன் போய் நிப்பாங்க. வந்த கூட்டம் தானே. அதெல்லாம் அவருக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. அவர் அரசியலுக்கு வந்தது ஏதோ ஒரு தனிப்பட்ட வெறுப்பின் அடிப்படையில் வந்திருக்கிறார். அவர் அடிப்படையில் இன்னமும் ஒரு நடிகர். அவர் இந்த மாதிரியான சிக்கல்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை அவருக்கு இல்லை. நான் மறுபடியும் சொல்ற, ஒரு பாலிட்டிஷியன் தான் இதை எதிர்கொள்வான். ஒரு ஜெயலலிதாவோ, கலைஞரோ, எம்ஜிஆரோ, எடப்பாடியோ, ஸ்டாலினோ இருந்தாங்கன்னா அவங்க மக்கள் கிட்ட போய் நிற்பாங்க. இவர் அடிப்படையில் ஒரு நடிகர். நடிகர்கள் நாடாளக்கூடாது என்ற எந்த சட்டமும் இல்லை, நான் ஒப்புக்கொள்கிறேன். நான் அவரை நடிகர் என்பதால் நடிகர்களை இழிவுபடுத்தவில்லை. அரசியல் கட்சி ஆரம்பிச்ச பிறகு நீ அரசியல் கட்சி தலைவராக முகிழ்த்திருக்க வேண்டும். மாறல, இன்னமும் ஒரு நடிகராக தான் நீங்க அடிப்படையில் இருக்கீங்க. அதனாலதான் நீங்க அங்க போல.